குளிர்காலத்தில் தாயின் அன்பு. ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் குளிர்காலத்துல அதிக அளவுல பனி பொழிஞ்சிட்டு வந்தது. அப்போ ஒரு தாய்க்குருவி அந்த காட்டுக்குள்ள ஓடுற நதி பகுதி பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தின் மேல ஒரு அழகான கூட்டை கட்டி அதுக்குள்ள முட்டைகளோட தனியா வாழ்ந்துட்டு வந்தது. அந்த தாய் பறவை எப்போ இந்த 2 முட்டைகளும் குஞ்சுகளா மாறும்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தது. என்னுடைய பசங்களுக்கு இந்த பனில குளிரும்னு நினைக்கிறேன். அந்த விதமா நினைச்சுக்கிட்டு உடனடியாக தன்னுடைய வீட்டுக்குள்ள கேம்ப் ஃபயர் ஏற்பாடு பண்ணும். அப்படி ஒரு நாள் அந்த தாய்க்குருவிக்கு ரொம்பவே பயங்கரமா பசிக்கும். தான் கொண்டு வந்து சேர்த்து வச்ச உணவெல்லாம் காலியானதுனால திரும்பி தன்னுடைய உணவுக்காக போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அப்ப வீட்டுல இருந்து வெளியில வந்து மரத்தை பார்த்துக்கிட்டு, ஓ அழகான மரமே, நான் என்னுடைய உணவை தேடி வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால என்னுடைய கூட்டுக்குள்ள இருக்கிற முட்டைகளை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு வேண்டிக்கிறேன் உங்களை. அந்த விதமா வேண்டிக்கிட்டு அன்னைக்கான உணவை தேடி பறந்து போச்சு. அன்னைக்கு பூரா காட்டு முழுக்க கஷ்டப்பட்டு சுத்தி வந்து எப்படியோ கடைசியில தன்னுடைய உணவை கண்டுபிடிச்சு ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய முட்டைகள் திடீர்னு காணவில்லை. அப்ப ரொம்பவே பதட்டத்தோட அந்த காணாம போன முட்டைகளை தேட ஆரம்பிச்சது. ஆனா எவ்வளவு தேடினாலும் தன்னுடைய முட்டைகள் கிடைக்கல. நான் உணவை தேடி போகும்போது இந்த மரத்தை என்னுடைய முட்டைகளை பாதுகாக்க சொல்லியிருந்தேனே. ஆனா நான் போனப்ப இருந்த முட்டைகள் திரும்பி வர்றப்ப இல்லைன்னா இந்த மரம் என்ன பண்ணிருக்குமோ என்னமோ. அதனால நான் அந்த மரத்துக்கிட்டயே போய் கேட்டுறேன். அந்த விதமா நிர்ணயித்து உடனடியாக கோபத்தோட மரத்துக்கிட்ட வந்து முறைச்சியே பாத்துட்டு இருந்தது. ஓ மரமே, நான் உணவை தேடி போகும்போது என்னுடைய முட்டைகளை பாத்துக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. அதனால உங்ககிட்டயே என்னுடைய முட்டைகளை பாதுகாத்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நான் திரும்பி வந்துட்டேன்ல, என்னுடைய முட்டைகளை கொடு. அந்த விதமா ரொம்பவே வேண்டிக்கும் அந்த தாய்க்குருவி. ஆனா ரொம்ப நேரமும் ஆன பின்பு அந்த மரம் எந்த விதமான பதில் கூறாதனால அந்த குருவி கோபத்தோட, ஓ மரமே, மரியாதையா என்னுடைய முட்டைகளை எனக்கு திருப்பி கொடு. அப்படி இல்லைன்னா என்னுடைய மூக்காலையும் உன்னை குத்திடுவேன். அப்படி அந்த தாய்க்குருவி தன்னுடைய மூக்கால ரொம்பவே கோவத்தோட அந்த மரத்தையே குத்திக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த இடத்துல மத்த பறவைகளான புறா, கொக்கு, காக்கா, கிளி எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த குருவி பண்ற செயலை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குருவி எதுவும் கண்டுக்காம தன்னுடைய மூக்காலேயே குத்திக்கிட்டு இருந்தது. இந்த விஷயம் பூரா கழுகுக்கு தெரிய வந்தது. அப்ப அந்த தாய்க்குருவியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உதவி பண்ணணும்னு அந்த கழுகு அங்க போயிட்டு இருந்தது. உன்னுடைய பசங்களுக்காக நீ இந்த மரத்தாண்டிய சண்டை போடுற உன்னோட தைரியத்தை என்னால பாராட்டாம இருக்க முடியல. அதனால என்னால முடிஞ்சது உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த விதமா கழுகு சொன்ன உடனே அது எல்லாத்தையும் கேட்ட அந்த தாய்க்குருவி, ஓ மரமே, மரியாதையா என்னுடைய முட்டைகளை திருப்பி கொடு. இல்லைன்னா அதுக்கான விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். அந்த விதமா மிரட்டினதுக்கு அந்த மரம் பயந்து போய் உடனடியாக தன்னுடைய வாயை திறந்தது. அந்த வாய்க்குள்ள இருந்த முட்டைகள் மெதுவா வெளியில வந்தன. அப்ப அந்த முட்டைகளை பார்த்த உடனே அந்த தாய்க்குருவிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த விதமா சில நாட்கள் கழிஞ்ச பிறகு அந்த முட்டைகளை உடைச்சுக்கிட்டு புது பறவை குஞ்சுகள் வெளியில வந்தன. அதனால அந்த தாய்க்குருவி அந்த பறவை குஞ்சுகளை ரொம்பவே பத்திரமாகவும் மற்றும் ஒழுக்கமா வளர்க்க ஆரம்பிச்சது. இன்னும் குளிர்காலம் நீடிச்சதுனால அவங்களால அந்த குளிரை தாக்கு பிடிக்க முடியல. நமக்காக ஒரு புது வீடு கட்டுங்கம்மா. இந்த வீட்டுக்குள்ள சரியாவே இருக்க முடியல. இந்த வீடு குளிர் தாங்க மாட்டேங்குது. சரிம்மா கண்ணு. அந்த விதமா சொல்லிட்டு தன்னுடைய பசங்களை பார்த்துக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது. அப்படி வாழ்ந்துட்டு வந்த அந்த சந்தோஷமான குருவியோட வாழ்க்கையில ஒரு ராட்சச கழுகோட பார்வை பட்டது. ஒரு நாளதுமா குருவி தன்னுடைய உணவை தேடி வெளியில போயிட்டு இருக்கும் போது பசங்க கிட்ட பத்திரமாக இருக்கணும்னு எச்சரித்து கிளம்பி போயிடும் வெளியில. இதுதான் சரியான சான்ஸ் நினைச்சு கழுகு குருவியோட வீட்டுக்குள்ள போகும். உள்ள அந்த கழுகு தேடிட்டு இருந்தாலும் அந்த குருவி குஞ்சுகள் ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாங்க. அப்ப அந்த கழுகு, இந்த காட்டுக்குள்ள ருசியான உணவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால இனிக்காச்சு அந்த குருவியோட பிள்ளைகளை சாப்பிட்டு என்னோட வயிறை நிரப்பிக்கிறேன். அந்த விதமா நினைச்சுக்கிட்டு உடனடியாக வீட்டுக்குள்ள போய் அந்த குருவியோட பிள்ளைகளை பயங்கரமா தேடும். ஆனா உள்ள எங்கேயுமே தென்பட மாட்டாங்க அவங்க. அட என்னடா இது, அந்த குருவி தனியா தானே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போச்சு. அப்ப அதோட பிள்ளைகள் என்ன ஆனாங்க? என்ன மாதிரியும் உணவை தேடிட்டு இருக்கிற என்னுடைய சொந்தக்காரங்க அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்னடா அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடச்சா, இங்கதான் உணவு இருக்கும்னு நினைச்சு வேற எங்கேயுமே போகவே இல்லைனா. இப்பன்னு பார்த்து என்னோட வயிற்றுல பயங்கரமா பசிக்குது. அதனால இப்ப நான் எங்க போறது? அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த கழுகு அங்க இருந்து பறந்து போயிடும். அந்த கழுகு போன பின்பு அந்த பறவையோட பசங்க வீட்டுக்குள்ள அமைதியா வந்து நிம்மதியா இருப்பாங்க. அதுக்குள்ள வெளியில போன தாய்க்குருவி திரும்பி வரும் வீட்டுக்கு. தாயை பார்த்த உடனே அந்த பறவை குஞ்சுகள் அழுக ஆரம்பிச்சன. அப்போ உடனடியாக தாய்கிட்ட போய் அங்க நடந்த விஷயத்தை முழுக்க அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த தாய்க்குருவி தன்னுடைய பசங்களாண்ட,
பசங்களா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய வீடு சரியில்லை. ஒருவேளை நம்ம வீடு மட்டும் சரியா இருந்தா நீங்க வீட்டுக்குள்ளேயே தங்கி இருக்கலாம். அப்ப யாரை பார்த்தும் நீங்க பயப்பட தேவையில்லை. அதனால உங்களுக்கு நல்ல வீடா நான் அன்பளிப்பா தரேன். அப்படி அந்த தாய்க்குருவிக்கு எந்த விதமான வீடு கட்டணும்னு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழம்பி போன நிலையில இருந்தது. ஒருவேளை நம்ம வீட்டை கட்டணும்னா அது மழைக்கும் வெயிலுக்கும் எல்லாத்துக்குமே தாக்கு பிடிக்கணும். வேற எந்த ஒரு ராட்சச பறவையோ இல்ல எந்த சூழ்நிலையிலயோ அந்த வீடு எங்களுக்காக ரொம்பவே ப்ரொடெக்ஷனா இருக்கணும்னு அந்த விதமான வீடை கட்டணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு நாள் அந்த பறவை உணவை தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த குருவி கண்ணுல குடிச்சிட்டு தூக்கி வீசப்பட்ட ஒரு இளநீர் தென்படும். அந்த இளநீரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது வீடு மாதிரியே தென்பட்டது. அப்போ உடனடியாக அந்த குருவி பறந்துகிட்டு அந்த இளநீருக்குள்ள போகும். அந்த இளநீருக்குள்ள ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. இந்த இளநீர் வீடு ரொம்ப நல்லா இருக்கு. குளிருக்கும் வெயிலுக்கும் மற்றும் மழை காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் தராம தாக்கு பிடிக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ உடனடியாக அந்த இளநீரை நல்லா கிளீன் பண்ணி தன்னுடைய பிள்ளைகள் அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள வரும். இது அனைத்தும் பார்த்த அந்த குருவியோட பிள்ளைகள் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற ஸ்டோரி குருவியோட அக்காவின் அன்பு. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மரத்து மேல பாடடைஞ்ச வீட்டுக்குள்ள காவ்யா மற்றும் சண்டி என்ற பெயர்கள் கொண்ட அக்கா தம்பி குருவிகள் வாழ்ந்துட்டு வந்தன. அவங்களுடைய அப்பா அம்மா இறந்த பின்பு தம்பியோட முழு பொறுப்பையும் அவங்க அக்கா தான் பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அக்கா குருவி தன்னுடைய தம்பி குருவியை அழைச்சிக்கிட்டு உணவை தேடுறதுக்காக ஆகாயத்துல பறந்துகிட்டே முன்னோக்கி பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி ரொம்ப தூரம் பறந்து போன பின்பு, அக்கா வெயில் பயங்கரமா இருக்குக்கா. பசியோட எனக்கு ரொம்பவே தாகமும் எடுக்குது. இனி என்னால அவ்வளவு தூரம் பறக்க முடியாதுக்கா. நான் எங்கேயாச்சும் ஒரு மரத்து மேல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிடா தம்பி, அதோ பார், அந்த இடத்துல பெரிய மரம் இருக்கு. அது அதிகமான நிழல் தரும். நம்ம 2 பேரும் பறந்து போய் அங்கே ஓய்வு எடுக்கலாம். அந்த விதமா சொல்லி அக்கா குருவி தன்னுடைய தம்பி குருவியை அழைச்சிக்கிட்டு அந்த பெரிய மரத்தை நோக்கி பறந்து வருவாங்க. மற்ற ஒரு கிளை மேல அமர்ந்திருப்பாங்க. ஏய் தம்பி, இங்கேயே பத்திரமா இரு. உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன், சரியா? பசி மட்டும் எடுக்கலக்கா, எனக்கு ரொம்பவே தாகமாகவும் இருக்கு. வரும்போது தண்ணியும் கொண்டு வா. என்னால் சுத்தமாக நடக்க கூட முடியல. சரிடா தம்பி, நீ இங்கேயே பத்திரமா இருக்கணும். அந்த கொடூரமான கழுகு கண்ணிலெல்லாம் படாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒழிஞ்சிக்கோ. அதுக்குள்ளே நான் போய் சாப்பிட்றதுக்கு உணவும் குடிக்கிறதுக்கும் தண்ணியும் நம்ம 2 பேருக்கு கொண்டு வரேன், சரியா? சரிக்கா. அப்படி சொன்ன உடனே அந்த காவ்யா குருவி அந்த மரத்துக்கிட்ட இருந்து பறந்து போகும். உணவுக்காக அந்த காட்டு முழுக்க சுத்தி சுத்தி வரும். ஆனா எங்கேயுமே சாப்பிடுறதுக்கு உணவே கிடைக்காது. அட்லீஸ்ட் குடிக்க தண்ணி கூட அங்க கிடைக்காது. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு சோகத்தோட மனசுக்குள்ள, அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது என்னை விட தம்பிய ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. எதுக்காகனா அவன் சின்ன பையன். அவனுக்கு அவ்வளவா விவரம் எதுவும் தெரியாதனால அம்மா இறக்கும்போது கூட தம்பியை எங்களை விட ரொம்ப அன்பா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அம்மாக்கு கொடுத்த வாக்குப்படி நான் தம்பியை ரொம்ப அன்பா பாத்துக்கணும். பாவம், அவன் அங்க காத்துட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு பசிக்குதுன்னு தெரியலையே. ஒரு அக்காவை அவனுடைய பசி கூட தீர்க்க முடியல என்னால. அப்படி நினைச்சு வருத்தப்பட்டுட்டு பறந்து போயிட்டு இருக்கிற அந்த குருவிக்கு வழியில ஒரு கிளி தென்படும். ஏம்மா இதை பாருமா, இங்க தனியா சுத்துறது அவ்வளவு நல்லதுக்கு கிடையாது. ஏன்னா இங்க கழுகுகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. எவ்வளவு வேகமா போக முடியுமா அவ்வளவு வேகமா போயிடு. அப்படி இல்லைன்னா இந்த கழுகுகள் எல்லாம் உன்னை சாப்பிட்ரும். எனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் தரீங்களா? நான் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை செஞ்சு தரேன். என்னம்மா, எனக்கு வேலை செஞ்சு தரியா நீ? ஆமாங்க, நான் கண்டிப்பா பண்ணி தரேன். என்னுடைய தம்பி பசியால கஷ்டப்படக்கூடாது. அதனால எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஒரு வேலை என்னால பண்ண முடியாதுன்னு யோசிக்க நினைக்காதீங்க. ஒரு வாட்டி நம்பி கொடுங்க, நான் பண்ணுவேன் கண்டிப்பா. என்ன பார்த்தாலே நீயே ஒரு குட்டி பொண்ணு மாதிரி தெரியுற. உனக்கும் ஒரு குட்டி தம்பி இருக்கானா? சின்ன பொண்ணு நினைச்சு பாவப்படாதீங்க. நான் எந்த வேலையா இருந்தாலும் கண்டிப்பா முடிச்சு தருவேன் உங்களுக்கு. என்னுடைய தம்பிக்கு பயங்கரமா பசி எடுத்துட்டு இருக்கும். அவனுக்கு நடக்க தெம்பு இல்லாம ஒரு மரத்து மேல உட்கார வச்சு நான் இந்த பக்கமா பறந்து வந்த உணவை தேடி. சரிடா கண்ணா, என் கூடயே பறந்து வா. அந்த விதமா சொல்லிட்டு கிளி அந்த குருவியை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போகும். மற்றும் தான் கிட்ட இருக்கிற பழங்களை கொடுக்கும்.
இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு போய் உன்னுடைய தம்பிக்கு கொடு. அவன் சாப்பிட்டு முடிச்சு அவனோட பசி தீர்ந்தக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க வாங்க. எப்படியோ உங்களுக்கு அம்மா அப்பா இல்லாததுனால எங்க வீட்லயே தங்கி ஏதாச்சும் வேலை பார்த்துக்கோங்க. அப்படி சொன்ன உடனே காவியா குருவிக்கு ரொம்பவே சந்தோஷமாகும். உடனடியாக பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தம்பி கிட்ட போய் அந்த பழங்களை கொடுத்து அவனை சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து கழுகுகள் தென்படாம கிளியோட வீட்டுக்கு கொண்டு வரும். இனி அப்பத்திலிருந்து அந்த காவியா குருவி அந்த வயசான கிளியோட வீட்டுக்குள்ளேயே தங்கி ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு தன்னுடைய தம்பியை ரொம்ப அன்பா பாத்துக்கிடுச்சு. இப்படி கொஞ்ச நாள் கழிஞ்ச பின்பு கிளியோட வீடு இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கும். மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளி கிட்ட வீட்டை மாத்திக்கலாம்னு சொன்னா அந்த கிளி சுத்தமா கேட்காது. ஒரு நாள் இரவு கிளி தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்குள்ள அக்கா தம்பியும் பழங்களை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நடுராத்திரி நேரத்துல பயங்கரமா புயல் அடிக்க ஆரம்பிச்சுது. பயங்கரமான இடி மின்னல்கள் கூடிய சத்தம் மற்றும் சூறாவளி காற்றால அவங்க 2 பேரும் தூக்கத்தில இருந்து ஏஞ்சிப்பாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. உன்னுடைய ரெக்கைகள் கீழே நான் ஒளிஞ்சிக்கிறேன். இந்த இடி மின்னல்களுடைய சத்தம் கேட்டால பயமா இருக்கு. இந்த வேகமான புயல் காத்து வீசுறது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குக்கா. ப்ளீஸ். கவலைப்படாதப்பா தம்பி, அக்கா இருக்கல்ல, நீ ஒன்றும் பயப்படாத. இதெல்லாம் ரொம்பவே சர்வசாதாரணம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பழகிக்கணும். அப்பதான் நம்மளுடைய உடம்பும் மனசும் எதுக்குமே பயப்படாம இருக்கும். நீ என் கூட இருந்தாலே போதும்க்கா. எனக்கு ரொம்பவே தைரியமா இருக்கும். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அது எதிர்க்கிற சக்தி இருக்கும். புயலோட காத்து வீச்சு அதிகமாச்சு. பறவைகள் எல்லாம் சத்தமிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கழுகு டென்ஷன்லயே இருக்கும். இத பாருப்பா தம்பி, நிலைமைய பொறுத்துதான் மழை வருமா இல்லையான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச மழை வர்ற மாதிரி இருக்கு. நம்ம 2 பேரும் நினையாம போத்துக்கு ஏதாச்சும் நான் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கணும், சரியா? வேணாக்கா, தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு கேளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஒன்னும் ஆகாதுடா தம்பி. அக்கா இப்படி போய் அப்படி வந்துருவேன். 2-3 சொட்டு பெஞ்சதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை மழை. ஆனா கனமழை பெஞ்சதுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால முன்னெச்சரிக்கையா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. அக்கா, இப்பதான் மழை வரல. ஒரு வேளை வந்தப்ப நீ போய் கொண்டு வாக்கா. இப்ப போகாதக்கா. ஐயோ தம்பி, மழை அதிகமா பெஞ்சதுன்னா நமக்கு வழி தெரியாது. அதனால நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். அந்த விதமா சொல்லிட்டு அந்த அக்கா குருவி வெளியில வந்து மலையில நனையாம இருக்க வீட்டை காப்பாற்ற வீட்டு மேல போத்துறதுக்கு ஏதாச்சும் இலைகள் கிடைக்குமான்னு மரத்து மேல பாக்குது. அதே சமயத்துல அந்த இடத்துல பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதோட சேர்த்து சூறாவளி காற்றும் அதிகரித்தது. இந்த நேரத்துல அந்த அக்கா காவியா குருவி அந்த மலையில மாட்டிக்கிட்டு வீட்டுல இருக்கிற தம்பிய பார்க்க போக முடியாம அந்த இடத்துலயே ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கும். ஐயோ கடவுளே, அங்க என்னுடைய தம்பி எப்படி இருக்கானோ என்னவோ. உனக்கு வேண்டிக்கிறேன், தயவு செஞ்சு ஏதாச்சும் வழி இருந்தா காட்டுப்பா. என்னுடைய தம்பிய பார்க்கணும். ஆனா கூட்டுக்குள்ள இருக்கிற தம்பி தன்னுடைய அக்கா ஒன்னும் வரல, மழை வேற அதிகமா பெய்யுதுன்னு அதே பயத்துல அவன், அக்கா அக்கா, கொஞ்சம் சீக்கிரமா வாக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வாக்கா. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள வீசுற புயலால அந்த வீடு இடிஞ்சு விழுற நிலைமையில தம்பி குருவி வெளியில வந்து ஏதோ ஒரு திசையில பறந்து போயிட்டு இருக்கு. அந்த மலையில பயங்கரமா வீசின காத்தால ஏதோ ஒரு மரத்தின் கிளையோட குச்சி அவங்க அக்காக்கு குத்தி அவங்க அக்கா தவிச்சிட்டு இருக்கிறத அந்த குருவி பார்க்கும். உடனடியாக அவங்க அக்கா கிட்ட வரும். ஆனா அதுக்குள்ளேயே அவங்க அக்கா இறந்து போயிருவாங்க. அதன் பிறகு கொஞ்சம் மழை நின்னக்கு அப்புறம் சண்டி குருவி அவங்க அக்காக்கு இறுதி சடங்கு நடத்துவான். மற்றும் அவங்க அக்காக்கு ஒரு சமாதியும் கட்டுவான். எல்லா வருஷமும் அவங்க அக்கா சமாதி கிட்ட பூக்களையும் மற்றும் பழங்களையும் வச்சு அவங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிப்பான். இதுதான் இன்னைக்கான கதை. திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.